வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11 மாடு விற்பனை போடுறேன். 11 மாடும் பார்த்தீங்கன்னா மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. எல்லாமே நம்ம போகிறது கைக்கறவைங்க. கறவைக்கு கேரண்டி அப்படியெல்லாம் கிடையாது. கொண்டு நீங்கள் பக்குவம் பண்ணி முதல்ல பார்த்து வாங்கி நீங்கள் 400 பக்கம் வாங்கிட்டு வந்துட்டு தர்றேன் உங்களுக்கு. நம்ம கடித்தொழிலிருந்து கறக்கிறது இல்லைங்க. இது ஃபஸ்ட்டு மாடு 27,000 ரூபா விலை. சினையெல்லாம் உறுதி இல்லை. ஏன்னா நம்மகிட்ட போய் 10 நாளைக்கு கறக்குதுங்க, ஒரு வாரம் கணக்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் பொருள் பாருங்கள், காம்பை பாருங்கள். மற்ற தப்புகள் ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் என்ன தப்புங்கிறத நான் கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற ஆளுக்கு தெரியும். சின்ன தப்பே இருந்தாலும் சொல்லிடுவேன். 11 மாடு காட்டுறேன். இந்த 11 மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாடு தான் பழைய மாடு. அதையும் உங்களுக்கு நானே சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அது கடைசியாக தான் வரும். பாக்கி இந்த 8 மாடு வந்து புது மாடு தான். மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். அந்த ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். மாடு பல்லெல்லாம் நல்ல பல்லு கம்மி கிடையாது. சுழி தப்பு எந்த மாட்டிலுமே கிடையாது. சுழி மின்னுக்கு தள்ளி இருக்கிற மாடு கிடையாது. சுழி தப்பு ஏன் கிடையாதுன்னா, எந்த மாடு வாங்கினாலும் நல்லாத்தான் இருக்குது. இப்போ ஒரு மூட்டை கிட்ட விற்காமல் இருந்துச்சு, இன்றைக்கி 3 மூட்டை வந்துருக்குது. அந்த மாதிரி ஒரு அசம் சுழி மாடு இருந்தால் மறுக்க 2 அசம் சுழி மாடு வருது. என்னை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் நான் பார்த்தது அப்படித்தான் கருத்து, தவிர பாக்கி எந்த தவறும் இல்லை. ஃபஸ்ட் மாடு கொண்டு வாங்க 27,000. அடுத்து 2வது மூட்டை. இது அருமையான மூட்டைங்க. இன்றைக்கி பார்க்க கொஞ்சம் அப்படி தெரியுது. 2 நாள் நல்ல மடிகாம்பு பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வந்து. இதெல்லாம் விலை நெம்ப கம்மி. செனை உறுதி கிடையாது. 25,000 மாடு. பதுவான மாடுக, அளவு மாடுக. பதுவான மாடுக, அளவு மாடுக. அழுத்தி எழுதி சொல்கிறேன். ஏன்னா அது வேணுன்னே சொல்லணுன்னே சொல்லுவாங்க. மாடு பொடியாக போச்சுங்க. அளவு மாடுதான். மடிகாம்பு இருக்குது, பால் கறக்கு. செனையெல்லாம் உறுதி கிடையாது. உடனே நீங்கள் தாராளமாக பக்குவம் பண்ணி தங்கமாக கறந்துக்கலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிறது வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் எழுதி போடுறேன். அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், மாடு சூப்பராக இருக்குது. ஒரு தண்ணி 2 தண்ணி குடிச்சாவே. எனக்கு வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் அடித்து வாசியில் அடித்து வரனால உங்களுக்கு அப்படி டயர்டு. 25 ரூபாய்க்கு தர்ற அருமையான கிடையாது. அடுத்து 3வது மாடு 26,000 விலை. இதோட விலை. இது வந்து செனையெல்லாம் உறுதி கிடையாது. செனை உறுதி இல்லைன்னு சொல்கிற மாடு நீங்கள் போய் செக் பண்ணியோ, ஒரு மாதம் போய் செக் பண்ணியோ செனை இருக்குதுன்னா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. என்கிட்ட சொல்லவே வேண்டாம். சொன்னாலும் சரி, சொல்லினாலும் சரி. செனைக்குன்னு நான் மாடு கொடுக்குறேன். அதை கொண்டு போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தாராளம் வச்சுக்கலாம். செனைக்குன்னே செனை இல்லைனாலும் என்கிட்ட கொண்டாந்து விட்டு போட்டு வேறு மாடு மாதிரி போகலாம். அப்படி ஒரு வாய்ப்பு வராது. நான் சொல்லணுங்கிறது சொல்கிறேன். அப்படி 3வது மாடு செனை இல்லை. 26,000 தான் விலை. இது எல்லாமே இப்போ 3 மாடு போட்டனால 3மே 3 லிட்டர் பால் ஒரு நேரத்துக்கு கொண்டாடலாம். 5 வரைக்கும் மாடு போல் வரும். 2.5 2 நேரம் கறந்துருந்துன்னா உறுதியாக சொல்லிடுவேன். நம்ம மொத்தமாக போட்டு அடிக்கூடன்னு போட்டு 3 லிட்டர் பால் வருங்க. எல்லாமே கைக்கிறவீங்க. அது 5 வரைக்கும் வர்ற மாடு, விலையேச்சு போகிற மாடு உங்களுக்கே தெரியும். மடிகாம்பு இருக்கிற சைஸுக்கு இது 5 வரும் அப்படின்ட்டு. இதுவும் பல் நல்லா கடமுளத்தேன். இது அளவான மாடுதான். ஒரு பூச்சி மாத்திரை போட்டு நல்லா தண்ணி தீனி கொடுத்து நல்லா பக்குவம் பண்ணுங்கன்னா மாடு சூப்பராக கறந்து போடு. கொண்டே தாராளமாக கறங்க. வீடியோ வரதுக்கு மணி 8,000 நினைக்கிறேன். நீங்கள் வித்தாசினாலும் விற்கலினாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நைட் அனுப்பிவிடுங்க. 10 மணி வரைக்கும் எடுப்பேன். அதுக்கு மேலே நைட் அனுப்பிவிடுங்க. அதுக்கு மேலேனாலும் காலையில் கூப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ எந்த மாடு விற்கிது, எந்த மாடு விற்கல அப்படின்னு நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நம்மள ஒரு பக்கம் வாங்கி கொண்டாந்து நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு 26 ரூபா கொடுங்க. 3வது மாடு. மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உடனே வந்துடும். அடுத்து 4வது மாடு. இது கறந்த வீடியோவில் ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டுருக்க பாருங்கள். மாடு பெருவெட்டு 40,000 விலை. மாடு 2ஆம் நேரத்து கிடேரி. ஒரு 20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது கறந்த வீடியோவில் இருக்குதுங்க. ஒரு 20 நாளைக்கு பக்குவம் பண்ணி பாங்காக சொல்லி கறந்துட்டிங்கன்னா இதோட கணிப்பே வேறு. அப்படி மாதிரி நல்லா பெருவெட்டு. ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு இருக்குது. ஒன்றும் தவறு வராது. கொண்டே நீங்கள் பக்குவம் பண்ணி தாராளமாக கறந்தீங்கன்னா மடிச்சுட்டு பாருங்க. இப்போ இது மடியெல்லாம் கட்டு மடியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் என்ன மோசம் போனாலும் உங்களுக்கு இந்த 4 லிட்டர் கூடாது. வேண்டாம் 3 கரெக்டு.
அது ஊசி ஈசி போட்டு ஒரு பக்கம் பண்ணாலும் என்ன காசாகும் நீங்களாக கணிச்சுங்க. 40,000 சொல்கிறேன், அனுசரித்து தர்றேன். அனுசரிச்சுன்னா உடனே 10,000 20,000 கணக்கு கிடையாது. என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி தர்றேன். ஏன்னா ஒரே ரேட்டுக்குன்னு மாடு விற்க முடியாது. மாடு இன்னும் பாருங்கள் விற்கலினாலும் உங்களுக்கு அடுத்து வீடியோ எடுத்து போடுறேன். வித்தியாசனாலும் எழுதி போடுறேன். மாடு பார்த்தா அப்படியே கல்கண்டு மாதிரி ஆகிக்கு 2 நாளில். 2 தண்ணி குடிச்சு 2 தீனி தின்னா போதும். 2 நேரம் தண்ணி குடிச்சு ஒரு 2 நேரம் தண்ணி குடிச்சுன்னா 40,000 வேலை. கொண்டு போய் கறங்க. செனை உறுதி கிடையாது. செனையாக இருந்ததுன்னா உங்களுக்கு லாபம் தான். அப்படி கொண்டு போய் தாராளமாக கறங்க. அடுத்து 5வது மாடு. இதோட விலை 27,000. இது செனையெல்லாம் உறுதி கிடையாது. இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட வச்சுக்கோங்க. இதுவும் கரை 3 வருங்க. கிடையாது. அளவு மாடு நம்ம பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் என்னோடய வாய்ஸில் பாருங்கள் 27 ரூபா இதோட விலை. 5வது மாடு வாய்ஸ் வரும் கொஞ்சம் எக்கோ அடிச்ச மாதிரி வரும். என்ன காரணம், கரண்ட் இல்லை. நல்லா வெளியே கேட்கணும் போட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். அது கண்டு நீங்களும் பார்த்து வாங்க. 5வது மாடு 27,000 விலை. செனைங்கிறது உறுதி சொல்ல முடியாது. செனையாக இருந்தால் உங்களுக்கு லாபம், இல்லைனாலும் ஒரு ஊசி போட்டு மாடு நிறுத்திக்கலாம். கொண்டு தப்பு இல்லாத மாடுங்க. எல்லாம் வெயிலுக்கு வேலைக்கு அப்படி கிடக்குது. 2 தண்ணி குடிச்சு திணிச்சுன்னா அதெல்லாம் 3 லிட்டருக்கு விடாது. இளஞ்சனையாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு லாபம், இளஞ்சனையாக இல்லைனாலும் உங்களுக்கு லாபம். அதை ஒன்றும் கொடுக்குற காசுக்கு அலம்பு வராது. கொண்டு போய் புலம்புல இல்லாமல் கொண்டு போய் கும்மக்காரங்க. ஏன்னா வேட காலம் நம்ம கண்ணோட மாடு தரதில்லை. கண்ணோட மாடெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் என்ன காசு 40 ரூபா 50 ரூபா சகசமாக 50 ரூபாயிலேருந்து மேலே. அப்போ நம்ம கைக்கார குடிக்கல. நம்ம கொண்டு போய் கை முதல் பண்ணி பக்குவம் பண்ணித்தான் பாலை குடிக்கணுமே தவிர நம்ம கறந்து பார்த்துட்டு ஏற்றுறக்கு வழி இல்லை. அப்படி கறந்து பார்த்துட்டு ஏற்றோம்னா அட்வான்ஸ் போட்டு சொன்ன காசு கொடுத்து 2 நாள் பொறுங்க. வந்த 2 நேரம் நீ கறந்து பார்த்து போட்டு ஏற்றலாம். அப்படித்தான் இதெல்லாம் பொருள் பார்த்து காம்பை பார்த்து மடி பார்த்து வாங்குறத மூலத்தான் நம்மளை ஒரு பக்கம் நம்பித்தான் வாங்கிட்டு வர்றேன். அடுத்து 6வது மாடு. இந்த 6வது மாடு பார்த்திங்கன்னா 3.5 மாதம் 4 மாதம் செனை உறுதி. அப்படி வச்சுக்கோங்க. 35,000 இதோட விலை. 4 மாதம் செனை உறுதி. பல்லெல்லாம் நல்ல பல். இப்போ நான் எப்படின்னா இதெல்லாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோப்பை உங்களுக்கு வேறு தெரியுது. 40 ரூபா போட வேண்டிய மாடு 35,000 ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றேன். 3.5 மாதம் செனை உறுதி. 4 மாதம் நீங்கள் சூறாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது கை வைக்கிற போது டாட்டு சம்மதமே இருக்காது. செனை எச்சு மிச்சு சொல்கிறது. அப்படி பாலை நீங்கள் சீக்கிரம் விடணுமில்ல. 2 நேரம் கறக்குது. உடனே கறவை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 சொல்ல முடியாது. செனை மாடு என்னங்க 4 மாதம் செனைக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் 3 மாதம் கரெக்டாக கறந்துங்க. ஒரு மூட்டை விதையை வச்சு ஒவ்வொரு லிட்டர் கறந்தாலும் 2 லிட்டர் கறந்தாலும் கறந்து போனுங்க இருக்கிறவாள். இன்றைக்கி வயிறில் உடக்க நடக்குது. இன்னும் தண்ணி கூட கட்டல. இனிமேல் வெளிச்சம் வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி கடிக்கலாம்னு வச்சுருக்கிறேன். 6வது மாடு. எந்த மாடு எப்படி விலை கேட்குறீங்களோ கரெக்டாக உங்களுக்கு பொருளோடு சேரு. போட்டால் கூட நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா எந்த மாடு அப்படின்னு கரெக்டாக அனுப்பிவிடுறேன். 35,000 விலை. 4 மாதம் செனை உறுதி. 4 மாதம் உறுதிங்க. அதுலேருந்து மேலே தான். அடுத்து இந்த 7வது மாடு கிடையாது. இது எப்படின்னா விலை 36,000 போட்டிருக்கிறேன். என்னங்க செனை எப்படின்னா டாக்டரு 6 மாதம் 6.5 மாதம் அப்படின்னு சொல்கிறாரு. பால் நம்ம சீப்பு மால் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ எங்கள் அனுப்புக்கு செனை கண்டிப்பாக எச்சா இருக்கணும். ஒரு 8-8.5 மாதம் இருக்கணும். அது ஒவ்வொரு கண்ணு கீழே இறங்கியிருந்தால் தெரியாது. 6 வலு கெடேரி சுழித்தப்பு ஏன் சொல்லணும்னா நாளைக்கு விற்கிற அன்றைக்கி 1000 உங்களுக்கு கம்மியாக போகுது. ஏன்னா சுழிங்கிறது ஒரு பெரிய குற்றமாகவே நம்ம கொண்டாட வேண்டாம். அப்படியே ஒரு மனிதர்களுக்கு ஒரு குற்றம் விளைவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சுழி மாடே வாங்க மாட்டேன். என்னங்க அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா சரி. 7வது மாடு செனை 7 மாதம். அதுலேருந்து மேலே இன்னொரு 30 நாளைக்கு என் மனசுக்கு மேய்க்க வேண்டியது வரும். ஆனால் 7 மாதம் செனையிலேருந்து மேலே நீங்கள் கூட செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நம்பிக்கை மேலே. ஏன்னா கண்ணு முத்திச்சு நீ ஏன் சும்மா விட்டுன்னு சொல்கிறேன். இல்லை பார்க்கறனாலும் பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 35,000 ரூபா விலை கொடுங்க. அடுத்து 8வது மாடு. அங்கே ஒரு தின்னர் வரும் வீடியோ எடுக்கல. அப்படி பார்த்து நான் கொண்டே போகணும், காலையில் வரணும். நான் அட்வான்ஸ் கொடுக்காமல் போயிட்டாரு. அதனால் உங்களுக்கு வேணாலும் தர 36,000 இதோட விலை. பால் கறக்கிற வீடியோ ஷார்ட் வீடியோவில் எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்கள். அடித்தா பைப்பில் அடித்த மாதிரி செருன்னு பால் குண்டா அப்படியே நிறைஞ்சி வளைஞ்சு போகும். செனை உறுதி கிடையாது. 36,000 விலை. மாடு பதுவான மாடு, பெரிய மாடு கிடையாது. இது அளவான மாடு. கறவை 5 கொண்டாந்துடலாம். என்ன மோசமாக போனாலும் உங்களுக்கு இந்த 4, 5, 9 லிட்டருக்கு விடாது. செனையானாலும் ஒரு முதலாகு அனுசரித்து தர்றேன். போட்ட விலைக்கு யாரும் வாங்குறதில்ல. அனுசரித்து
தர்றேன். கொண்டு போய் தாராளமாக கறங்க. நல்லா எண்ணெய் தொட்டு காம்பில் அடித்து பார்க்கறங்க. அப்படியே பால் கற எருமையாட்டம் அசை போட்டு நிற்கிது மாடு. இதெல்லாம் ஷார்ட் வீடியோ எடுத்துருக்கிறேன், லிங்க்கு கொடுப்பேன், போய் பாருங்கள். இந்த மாடிக்கு அதிகம் ஃபோன் வரும்னு எனக்கு ஒரு கணிப்பு. எப்படின்னு தெரியல, அது நடப்புறதே எப்படின்னு தெரியல. எந்த மாடுக்கு ஃபோன் வருது வித்தாசினாலும் காலையில் நீங்கள் வந்து பார்க்கல, ஐயா நைட்டு பார்த்தனே காலையில் மாடு இல்லையா அப்படிலாம் சொன்னால் ஆகாதுங்க. நைட்டு யாராச்சும் அட்வான்ஸ் போட்டாங்கன்னா கொடுத்துருவேன். அப்புறம் மறுக்கா நீங்கள் 5000 சேர்த்து கேட்டாலுமே நம்ம வியாபாரத்தை பொறுத்துருக்கு அது ஆகாது. ஏன்னா கண்ணு காணாமல் நடக்கிறது. கண் மாதிரி இருந்தால் தான் கண்ணும் கருத்துமாக இருக்குது. 8 மாடு புது மாடு, அடுத்து 9வது மாடு பழைய மாடு. இது ஒருத்தர் விலையெல்லாம் பேசிட்டாரு. காலையில் 10 மணிக்கு வந்துடும்ட்டுருக்காருங்க. இது 37,000 போட்டுருந்தது. 5.5 மாதம் 6 மாதம் தானே அப்படி வச்சுக்கோங்க. 2 நேரம் கலந்துட்டு 30 நாளை கலந்துட்டு விட்டுருங்க. ஏன்னா அவர் ரொம்ப நாள் போட்டு எடுத்துட்டு கிடந்தாங்கன்னா அவள் என்ன ஆகும்னா குப்பையில் இருக்கிறவரில் எப்படி திங்கிடுவார். அந்த அருகை மேய்ச்சது அன்றைக்கி சூப்பராக இருக்குது. நல்ல மாடுக்குதே சில சமயம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே கிடக்கு. அப்படி 9வது மாடு 37,000 வேலை போட்டிருந்தேன். இன்னும் அட்வான்ஸ் வாங்கலை. காலையில் வந்து ஏற்றிக்கிட்டுருக்காரு. அது எப்படி நடப்பலை என்னங்கிறத இறைவன் செயலில் பார்ப்போம். இந்த 3 நாளாக விற்காது, இப்போ விற்குமா விற்காதா அது நம்மளுக்கு என்ன தெரியாது. என்னங்க இன்னும் அட்வான்ஸ் கைக்கு வரல. அட்வான்ஸ் கைக்கு வந்தால் தான் வெடுக்குன்னே சொல்லியிருந்தேன் கொடுத்தாச்சுன்ட்டு. அப்படி 9வது மாடு கொண்டிருக்காங்க. இது 10வது மாடு. இது 5.5 மாதம் உனிக்கடின்னு வந்து உனிகளில் பூரா விழுந்துருச்சுங்க. மாடு சூப்பர் மாடு. அதுவும் 6 மாதம் 5 மாதம் தானே 35,000 விலை போட்டிருக்கிற மாடு இழைச்சிருக்குதுங்க. வைக்க புல்லெல்லாம் வச்சோம்னா அரைக்கட்டு புல்லு திங்க. இதெல்லாம் காலையில் ஒரு சுட்டு புல்லு வச்சு கட்டுறது மனசாக சொல்கிறேன். இப்போ சாயங்காலம் முடிச்சு வெளியே கட்டிக்கிறேன். நீ தண்ணி கட்டி புல்லை வைக்கிறேன், அவ்வளோதானே தவிர இதில் எந்த நியாயம் கிடையாது. பருத்தி கொட்டை வைக்கிறதுக்கும் டைம் இல்லை. நம்ம 60 சொல்லிடலாம், வைக்க சொல்லி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட்டு. அப்புறம் விற்காமல் நிற்கிற காலத்தில் ஒரு 10 மாடு சேர்ந்துச்சுங்கன்னா அது இன்னொரு 2 பருத்தி கொட்டை வைக்கணும். வித்தாசினாலும் வித்தாசின்னு எழுதி போடுவேன். பார்க்குறீங்களா உண்டானது அவ்வளோதான் பொழப்பு. ஒருத்தரும் ஏமாத்துறதோ ஒன்று வச்சு பண்ணலாம்னு செனைக்குன்னு வாங்கினது நானும் எண்ணி கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அதனால் அந்த காசு வந்தால் தான் விட முடியும். சென மாடெல்லாம் அப்படி அவதியாக தலை வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு. எப்படின்னா செனைச்சேனா நாளைக்கு நாள் ஆகிட்டுக்குது. மடி வச்சுதான் 10 மாடு கொடுக்குறது. அடுத்து 11,000 மாடு 26,000 விலை போட்டிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி 7-8 வீடியோ பார்த்துருச்சு. செனை உறுதி இல்லை, பல்லு நல்ல வரிசை. ஆளுங்களுக்கு இந்த 2.5-3க்கு அலும்பு வராது. மாடு இலச்சி கிடக்கிறனால அப்படி கண்ணு பிடிக்காமல் இருக்குதுங்க. எல்லாம் வெயிலுக்கு வந்து காம்பில் பொறுன்னு வந்துருச்சு. அதுக்கு வைத்தியம் கீத்தியமெல்லாம் பார்த்து உங்களுக்கு அதனால் பார்த்திங்கன்னா மாடு அந்த டயர்டு தீனி தண்ணிக்கு எப்படி நினைக்கிறீங்க. அது இப்போ காமிக்கிற பாருங்க வைப்பில் போட்டு 26,000 விலை செனை உறுதி இல்லை. 11 மாடு காட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாடு சௌகரியமாக 3 மாடு 2 மாடு ஒரு 10-20 அட்வான்ஸ் போட்டிங்கன்னா தான் ஏற்றிட்டு வர முடியும். வாடகை எவ்வளோன்னு பேசிக்கலாம். சௌகரியப்பட்டா இங்கேருந்து வண்டி போயிரு, இல்லை சௌகரியப்படல நாங்களே வண்டி வரோம் சந்தோஷமாக மாடு ஏற்றுற வண்டியை மட்டும் பிடிச்சிட்டு வாங்க. வைக்கிப்பில் அப்படியே எப்படி கருதுமடியில் ஓனாட்டும் போகும். எந்த நீங்கள் மாடு இருக்கிற ஊருக்கு இப்படி எப்படி தெரியுது உங்களுக்கு. தீவனம் தண்ணி நீங்கள் மாதிரி தெரியுதில்ல எப்படின்னு பார்த்துக்கும். ஆனால் என்னால் அப்படி போட்டு கொண்டாட முடியல. எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி கட்டி போட்டு ஓடுறோம். அங்கிட்டு போகிறோங்களா பார்த்து கொண்டு போய் சந்தோஷமாக புலம்பலாம். 2 மாடு 3 மாடு வேணும்னா அட்வான்ஸ் போட்டு விட்டு வாங்க. வந்து மாடு பிடிக்கலையா 1000 ரூபா அட்வான்ஸ் போயிடும். மாடு பிடிச்சதா நீங்கள் ஏற்றிட்டு கொடுத்த காசு பேசுங்க காசு